குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்று கந்தசஷ்டி சூரசம்ஹாரம். இன்று மாலையிலேருந்தே 3 மணிலேருந்து எல்லா டிவிலையும் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்தே சொல்லிட்டாங்க. அதனால் அந்த 3 மணியிலிருந்தே திருச்செந்தூரில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். 23/10 நம்ம நேரில் கூட அவ்வளோ அழகாக பார்க்க முடியாது, டிவியில் அவ்வளோ அழகாக காட்டுவாங்க. 27/10/2025 அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் நாள், சஷ்டி திதி. சஷ்டி இன்று காலை 4:38 வரை. மூல நட்சத்திரம் தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம், சஷ்டி விரதம். சகல சுப்பிரமணிய தலங்களிலும் கந்த சஷ்டி சூரசம்ஹார விழா. மணவாள மாமுனிகள் திருஷேத்திரம், சுப முகூர்த்த நாள், மருதுபாண்டியர் தினம். அதே மாதிரி எல்லா கோவில்லையுமே சூரசம்ஹார பூஜை இது பண்ணுவாங்க. ஆனால் திருத்தணியில் மட்டும் புஷ்பாஞ்சலி, அதாவது திருத்தணியில் மட்டும் நடக்காது. ஏன்னா திருத்தணிகையில் வள்ளியை திருமணம் செய்து அமைதியான கோலத்தில் நிற்பவர். இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை வேணுமா, திருத்தணிக்கு போயிட்டு வாங்க. நமக்கு அவ்வளோ ஒரு அமைதி ஸ்தலமாகத்தான் திருத்தணியே. அதனால் திருத்தணியில் சூரசம்ஹார விழா நடைபெறாது. புஷ்பாஞ்சலி மட்டும்தான். அங்கே தெய்வானையோடு அப்படியே மங்கள காட்சி, திருமண காட்சி தான் அங்கே காட்சி கொடுக்குற ஒரு ஸ்தலம். இன்றைய சூரிய உதயம் 6:02, துலா நாளிகை 3:30, திதி சஷ்டி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனம் ஒன்றும் இல்லை, கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் செவ்வாய். இன்னைக்கு செவ்வாய் பெயர்ந்துட்டாரு. கும்பத்தில் சனி ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 6:15 to 7:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:15 to 2:15, மாலை 7:30 to 8:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 to 10:30. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12. சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் இன்று சந்திராஷ்டமம். ரோகிணிக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் இன்று சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் செலவு, மிதுனம் லாபம், கடகம் போட்டி, சிம்மம் விவேகம், கன்னி தடங்கள், துலாம் அமைதி, விருச்சிகம் பொறுமை, தனுசு அன்பு, மகரம் மகிழ்ச்சி, கும்பம் வெற்றி, மீனம் இன்பம். சந்திராசிரமம் ரோகிணிக்கு மிருகசீரிடம். இன்றைய கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மீனம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாளைய விசேஷங்கள்: நாளை வாஸ்து செய்ய நன்று. நாளை ஆலயம், மடம், கிணறு, குளம் வாஸ்து செய்ய நன்று. காலை 7:45 to 8:20 வரைக்கும் நாளைக்கு. எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெறியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயிரும் கிடந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன்.
ஐப்பசி. விவாகம், சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், மணவாள மாமுனிகள். நாளை வாஸ்து நாள். இன்றைக்கு என்ன பார்க்கலாம்? முருகப்பெருமானுடைய திருத்தணிகைக்கு நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டுமா? இன்றைக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துடும். சூரசம்ஹாரம், சிக்கலிலே அன்னையிடம் சிக்கலிலே வேல் வாங்கி சிக்கல் சிங்காரவேல், சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம். இன்றோடு அன்னை அத்தனை சக்தியையும் திரட்டி அந்த வேல் வடிவத்தில் முருகப்பெருமானுக்கு அருளி சம்ஹாரத்தை சூரனை சம்ஹாரம் செய்ய அனுப்புகிறார். கணவன் மனைவி ஒற்றுமை வேணுமா? திருத்தணிக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த சஷ்டி விரதத்தில் நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்து நாளை நம்ம நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் இது முருகனோட இதுவாக நம்ம நினைச்சுக்கலாம். நம்ம அதனால் நம்மளோட கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அதற்கு பிறகு இதே மாதிரி இந்த ஆதிசங்கரர் அருளிய நோய் நொடிகள் தீர்க்கணுமா? சண்முக புஜங்கம், அதாவது ஆதிசங்கரர் அருளிய சண்முக புஜங்கம். பில்லி சூனியம் நோய் நொடிகள் தீரணுமா? சண்முக புஜங்கத்தை ஒரு தடவை பாராயணம் பண்ணுங்க. தமிழ்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, வடமொழியிலையும். உங்களுக்கு எது முடியுதோ இல்லையாவது கேளுங்க. நம்ம இதிலெல்லாம் போடுறாங்க, யூடியூப்பில் எல்லாமே இருக்குது, அதை கேளுங்க. இன்னொன்று, வருவா மயில் மீதினிலே முருகா 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 வருவாய் தருவாய். வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய். நலமும் தகமும் புகழும் தவமும் நிறமும் தனமும் கணமும் கருதி பொருளே வருக. துணிவே கனலே வருக. கருதி கனலே கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல். அறிவாகிய கோயிலிலே அருளாகியதாய் மடிமேல் மடிமேல் பொறிவேலுடனே வளர்ந்தாய். அடியார் புதுவாழ் உறவே புவிமீதருள்வாய். குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே. தருவாய் தொழிலும் பயனும் அமர் சமரா திபனே சரணம் சரணம். இப்படி முருகப்பெருமானை என்னென்ன சொல்றது. கந்தர் அனுபூதி அவ்வளோ பெருசு. கார் மாமிசை காலன்பரின் கலபத் தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய். தார் மார்பவளரி தளாரி எனும் சூர்மா மடியத்தோடு வேலவனே. கூகா என என் கிளை கூடி எழ போகா வகைமை பொருள் பேசியவா. நாகாச்சலா வேலவா நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே. கந்தர் அனுபூதி, கஷ்டங்கள் தீர்க்கும் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், வேல் விருத்தம், கந்தர் கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை, என்ன இதுவோ அதை நீங்கள் இது பண்ணுங்க. யாம் போதிய கல்வியும் மெய்யறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் மெய் உணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. இப்படி இன்று நம் சூரசம்ஹாரம் நாளை
திருப்பரங்குன்றத்தில் திருமணம். கந்தசஷ்டி விரதம் நாளையோடு நிறைவு விழா. அதை எப்படி நம்ம நிறைவு செய்யணும்னாக்கா, நீங்கள் எளிய, அதாவது முதல்ல நீர் ஆகாரம், ஏன்னா சாப்பிடாம இருந்து இதாகிறதுக்கு முதல்ல நீர் ஆகாரம் மாதிரி பால், தயிர், மோர் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.